நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்எஸ்ஓ சர்வே ஷோஸ் பெட்டர் ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர் ரிலேட்டிவ்லி லோ மெடிக்கல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே, ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே, இந்த மாதிரி பல சர்வேவும் அவங்க வெளியிடுவாங்க. அதில் ஒவ்வொரு குடும்பமும் ஹெல்த் ரிலேட்டடாக எப்படி இது பண்ணுறாங்க, ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க, எங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அது மாதிரியான டேட்டாவெல்லாம் இங்கே வந்து கொடுப்பாங்க. சரியா? ஹெல்த் சர்வேல. ஸோ அதில் நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாமே ப்ரிலிம்ஸில் அப்படியே கூட கேட்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கோட் பண்ணி காட்டுறதுக்கு, எக்ஸாம்பிளா டேட்டாவா ப்ரெசென்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் இன் கவரேஜ் அண்டர் கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்சிங் ஸ்கீம்ஸ். அதாவது அரசாங்கம் தரக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டம், அதே மாதிரி அரசாங்கம் வந்து இந்த சப்சிடிஸ்ல கொடுக்குறாங்க. இப்போ முத்துலட்சுமி ரெட்டி கீழே பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுல எவ்வளோ மக்கள் வந்து என்ரோல் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 45% அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 12%ங்கிறது 2017 டேட்டா. சரியா? 2017-18 டேட்டா. அதுலேருந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12% தான் இருந்திருக்காங்க. இப்போ அது 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல. இதுவே அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 8.9% இருந்து 31.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னா மருத்துவமனைகளுக்கு சென்று பிரசவம் பார்க்கறது, அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரூரல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா 95.6% இருக்கு. அர்பன் ஏரியாஸ்ல 97.8% இருக்கு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஓபிஇ அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறோம். அட்மிட் ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு கையில இருந்து கொஞ்சம் காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அததான் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11,285 ரூபாயா இருக்கு. கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு மேல செலவாகிறது எல்லாமே இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிருது இல்லையா? அதனால அப்படி சொல்றாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அவுட் பேஷண்ட் கேர். ஜென்ரலா நம்ம காய்ச்சல், தலைவலி அப்படிலாம் நம்ம போறோம். அதான் நான் ஹாஸ்பிட்டலைசேஷன். போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகேவா? ஹாஸ்பிட்டலைசேஷன்னா அங்கேயே இருந்து தங்கி பார்க்குற மாரி. இதே நான் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா போயிட்டு காய்ச்சல், தலைவலி அந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் போய் மருத்துவமனைகள் போயிட்டு வரோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஹாஸ்பிட்டலைசேஷன் அவுட் பேஷண்ட் கேருக்கு கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் 0 அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மக்கள் பெரிய அளவுல அரசு மருத்துவமனைகளுக்கே போறாங்க. அதனால தான் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் 0வா இருக்கு. அதாவது சின்ன சின்ன எசென்சியல் ஹெல்த் கேர் சர்வீசஸ் எல்லாமே இந்தியால ஃப்ரீயாவே கிடைக்குது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு காய்ச்சலோ, ஒரு தலைவலியோ அந்த மாரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறப்ப, நம்ம டைரக்ட்டா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கே போகலாம். அங்கேயே நல்லா தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களே என்ன பண்றாங்க, அங்கேயே நமக்கு ஊசி போடுறாங்க. சரியாயிடுறனால நம்ம மறுபடியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் கிளினிக் போகணுங்கிற அவசியம் இல்ல. அதனால தான் இந்தியாவுல இந்த எசென்ஷியல் ஹெல்த் கேர் சர்வீசஸ் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்ல கிடைக்குது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இந்த காலரா மாரி, மலேரியா மாரி, அந்த மாரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்லாம் கம்மியாயிட்டே இருக்கு. ஆனா என்ன அதிகமாகுதுன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரிப்போர்ட்ல வந்து நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட எக்கனாமி ரிலேட்டடா குடுத்திருந்தாங்க. ஸோ தமிழ்நாடோட எக்கனாமிக் குரோத், தமிழ்நாடு வந்து 2ண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் ரீசென்ட்டா.
தமிழ்நாடோட எக்கனாமிக் growth வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் 11.19% இருந்துச்சு. இந்த வருஷம் 10.83% இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இதுவே நேஷனல் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7.4% தான். அப்ப தமிழ்நாடு வந்து நேஷனல் ஆவரேஜை விட நல்ல ஒரு growth இருக்கு அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நாமினல் ஜிஎஸ்டிபி வந்து போன வருஷம் 31.19 லட்சம் கோடியா இருந்துச்சு. 31.19 lakh crore. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 35.29 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மத்த எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு 13% அந்த ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத கொடுத்திருக்காங்க. அடுத்தது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார்னு இருக்கு. தமிழ்நாட்டோட growth முன்ன இருந்து எடுத்துட்டு போறது எந்த செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி செக்டார் தான். அதுதான் செகண்டரி செக்டார் ரிமைன்ஸ் த பிரின்சிபல் டிரைவர் ஆஃப் growth. ஓகேவா? தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அது செகண்டரி செக்டார் தான். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கு. 40,000 இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் வந்து இருக்கு. அதுல 25 லட்சம் தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ்லயும் நம்ம தான் அதிகம். நம்பர் ஆஃப் ஃபேக்டரி எம்ப்ளாயீஸ்லயும் இந்தியா தான் தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம மேனுஃபேக்சரிங் ஜிடிபிக்கு நம்ம எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம்னா 13% வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். இந்தியாவோட ஓவரால் மேனுஃபேக்சரிங் ஜிடிபில தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் பாத்தீங்கன்னா 13.35% இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது பெர் கேபிட்டா இன்கம் வைஸ் பாக்குறப்ப கர்நாடகாவுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல தமிழ்நாடு பெர் கேபிட்டா இன்கம்ல இருக்காங்க. கர்நாடகாவோட பெர் கேபிட்டா இன்கம் 4.33 lakh. தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் 4.08 lakhல இருக்கு. ஓகேவா? இதுவே இந்தியாவோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2.19 lakh. ஓகேவா? இந்தியாவோட ஆவரேஜ். அப்ப பெர் கேபிட்டா இன்கம்லயும் நம்ம பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா அதிகமான எஃப்டிஐஸ் வரக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. எக்ஸ்போர்ட்லயும் நம்ம பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நித்தி ஆயோகோட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடோட ஸ்கோர் வந்து 64.41 அப்படிங்கிற ஸ்கோர். தமிழ்நாடோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரேங்க்ல இருக்கு ஆஃப்டர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதை தாண்டி பாக்குறப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல ஒன் ஷாட் அப்படிங்கிற கொஸ்டின் பேங்க் சீரிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து 100ல இருந்து 150 பிளஸ் கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து கொஸ்டினா வச்சிருப்பாங்க. நீங்க உங்க டாபிக்கை படிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேங்க்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் பேங்க் புக்கு மட்டும் தனியா வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க அந்த புக் ஸ்டோருக்கு வந்து கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்துக்கோம். நன்றி.